11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு செகண்ட் மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். பாட்னி பொறுத்த வரைக்கும் யூனிட் 9லேருந்து யூனிட் 13 முடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட் எடுத்துக்கோங்க. 13 முடி நவம்பர்னு போட்டுருந்துச்சு, அதனால கொடுத்தேன். ஸோ அதுக்காக 13 யூனிட் முடி கொடுக்கல. உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மாறுது, அதனால தான். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 9லேருந்து 12 முறை கொடுத்துருக்கேன். 9, 10, 11, 12. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 11th பயாலஜி சர்வே பண்ணிடலாம் அண்ட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கீழே அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். ஸோ பயோபாட்னி 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 5 மார்க்கில் கேட்பாங்க. சில டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் வந்தாலும் பாட்னியில் 5 பாயிண்டாவது படித்து வச்சுருங்க மினிமம். ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. யூனிட் 10ல் இதெல்லாமே ஈஸி கொஸ்டின். யூனிட் 11ல் புக் பேக்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. புக்கில் வந்து கேட்டசி ஆஃப் டிஃப்யூஷன் பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. 5 மார்க். டேபிள் நம்பர் 11.2 டேபிள்னாலே டிஃப்ரென்ஸ் தான். அதுதான் டிஃப்ரென்ஸ்னு வந்தாலே ஒரு மினிமம் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொமேட்டா 5 மார்க் கேட்க வாய்ப்பு. கெகனன்ஸ் போட்டோமீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இங்கே நான் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பாய்ச்சலின் முக்கியத்துவங்கள். ஸோ டேபிள் யூனிட் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. டேபிள் நம்பர் 12.1 ஒரு டிஃபரன்ஸ் மினரல். அப்புறம் புக் பேக்கில் 6, 9. யூனிட் 13 இருந்ததுன்னா கேட்டசிஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளைட் ஒளியின் பண்புகள். டேபிள் 13.2, 13.3 இதெல்லாமே டிஃப்ரென்ஸ். C3, C4 சைக்கிள், அதுக்கப்புறம் சைக்கிளிக் நான் சைக்கிளிக் அந்த கொஸ்டின் தான் அது. கேல்வின் சைக்கிள் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அந்த சைக்கிள் டயக்ராம் மட்டும் ஒழுக்கமாக வரைஞ்சிங்கனாலே போதுமானது, எக்ஸ்ப்ளனேஷன் கூட வேணாம். டேபிள் 13.4, 13.5, 13 இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தான். புக் பேக்கில் 7, 8, 10. பயோஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமானது. ரவுண்ட் பண்ணி இருந்தால் 5 மார்க்கு. அங்கேயும் நான் ரவுண்ட் பண்ணி இருந்தால் 5 மார்க்கு. புக் பேக்கில் தான் ரவுண்ட் பண்ணி இருந்தால் அது 5 மார்க்கு. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இது ஒன்று மட்டும் தான் 5 மார்க்கு. யூனிட் 10ல் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 22, 24, 26 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. யூனிட் 11ல் மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, பார்த்துக்கோங்க. யூனிட் 12 வந்து இம்பார்ட்டன்ட் யூனிட் இன் பப்ளிக் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் 5 மார்க் வந்து எக்கனாமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இப்போ நியூட்ரேட்டிவ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. 2 மார்க்கோ 3 மார்க்கோ நினச்சிட்டு போனாங்க, பார்த்தா போன வருஷம் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. ஸோ இதில் கன்வெர்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கடைசி 4 5 மார்க்னாலும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்பம், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நத்திங் லைக் இன்செக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார முக்கியத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் 5 பாயிண்டாவது படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 5 மார்க்கு கூட வாய்ப்பு இருக்குது. மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் தான், ஈஸி தான். ஸோ பயோஜுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் கசகசன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆனால் படித்தா ஈஸியாக இருக்கும், உண்மையாகவே புரியும். இப்போ இந்த லெசனில் எடுத்திங்கன்னா சிம்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவும் ஃபங்க்ஷன்ஸ், சிம்டம்ஸ், டிஃப்ரென்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லெசன் சின்ன லெசன். யூனிட் 9 இப்போ ஏறக்குறைய மந்த்லிக்கு இப்போ படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. கட்டாயம் நல்ல மார்க் எடுத்துடலாம். 50க்கு 45 அபோவ் ப்ராமிசிங்காக எடுத்துடலாம். அண்ட் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி மேக்ஸுக்கு போட்டாச்சு, ஃபிசிக்ஸ் போட்டாச்சு, கெமிஸ்ட்ரி போட்டாச்சு, பயாலஜியும் போட்டாச்சு, கம்ப்யூட்டர் போட்டுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.